வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ரிக்வெஸ்ட் வந்திருந்தது நாட்டுக்கோழி இறைச்சி எப்படி செய்யறேன்னு சொல்லி. ஆக்சுவலி அந்த பேரை நான் மறந்துட்டேன். I'm extremely sorry. ஸோ இன்றைக்கு இந்த நாட்டுக்கோழி இறைச்சி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஸோ இப்போ ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ. ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு இதில் ஒரு மீடியம் வெங்காயத்தில் எடுத்து பாதி வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை இதில் போடுங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் என்னென்னு டேஸ்ட்டாக இருக்குது. பட் என்னென்னு சின்ன வெங்காயம் இன்றைக்கு இல்லை. இதில் வந்து 6 சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. நான் வந்து ஒரு 4 காம்பு கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 6 பீஸ் ரம்பை இருக்குது. இந்த ரம்பையும் இதில் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷம் தான் வதங்கி இருக்குது. இது வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து அதில் பாதி வந்து வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து 6 உள்ளி எடுத்து இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் போடுங்க உள்ளியை. இதில் வந்து 6 கிராம் இஞ்சி இருக்குது. இந்த இஞ்சியை வந்து இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் போட்டு இதை கொஞ்சம் நேரம் வதங்க விடுவோம். 2-3 நிமிஷம் இதை இன்னும் வதங்க விடுவோம் மீடியம் ஹீட்லேயே. ஸோ இப்போ இது 3 நிமிஷமாக வதங்கி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இதை வதங்க விட்டுருக்குறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து ஊர்கோழி இருக்குது. நான் ஒரு முழு கோழி வேண்டி கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கிறேன். 700 கிராம் வந்துருக்குது. ஸோ இந்த 700 கிராம் ஊர்கோழியும் இப்போ இதில் போடுங்க. உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. நான் 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பேருந்து பார்த்துட்டு காணாட்டிக்கு சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 10 அல்ல ஒரு 12 நிமிஷம் வந்து மூடி போட்டு அவிய விடும். ஏன்னு சொன்னால் ஊர்கோழி வந்து அவியறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அதால் இப்போ நான் மூடி போட்டு ஒரு 10 அல்ல ஒரு 12 நிமிஷம் வந்து அவிய விட போகிறேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷமாக அவிஞ்சிருக்கு. இடக்கடையை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ திருப்பி மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் அவிய விட போகிறேன். 6 நிமிஷம் ஆகிட்டு. ஸோ எல்லாமே வந்து ஆல் டுகெதர் வந்து நான் 12 மினிட்ஸ் இதை அவிய விட்டுருக்கேன். இறைச்சியில் இருக்க தண்ணியும் வந்திருக்கு. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் இருக்குது. ஏற்கனவே இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேலே போகிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இதையும் போடுங்க. இந்த நாட்டுக்கோழி இறைச்சி வந்து நல்ல உரைப்பாக தான் செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டுக்கும் மாற்றி இருக்கிறேன். மீடியத்துக்கு லோ ஹீட்டுக்கு விடுற காரணம் வந்து அப்போ தான் இறைச்சி வந்து இந்த ஸ்பைசஸோட வந்து ஊறி நல்ல டேஸ்டாக இருக்கு. ஹீட்டை வந்து கூட ஹையில் விட்டிங்கன்னு சொன்னால் டக்குன்னு இந்த கறி வத்திரும். மெட்ட வந்து தூள் மணக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹீட்டை வந்து ஹையில் விட்டு இது செய்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி வந்து ரஃப்பாக இருக்கும். மெல்லிய ஹீட்டில் விட்டிங்கன்னு சொன்னால் தான் இந்த தூள் எல்லாம் ஊறி நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு இன்னொரு 6 நிமிஷம் வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்ல வந்து அவிய விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்குது. கடை கிளறி விடுங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் இதை அவிய விடுவோம். ஸோ இதில் இன்னொரு 3 நிமிஷம் ஆயிட்டுது. ஸோ எல்லாமே 6 நிமிஷம் வந்து இதை அவிச்சிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த நாட்டுக்கோழி இறைச்சிக்கு வந்து நாங்கள் வந்து கூட தண்ணியாக வைக்கிறீங்கள இந்த குழம்பு. ஸோ இதில் வந்து 180 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை இப்போ இதில் விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ இதை மூடி போட்டு லோக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு 5 நிமிஷம் வந்து இதை அவிய விட போகிறேன். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுது. லோக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு அவிஞ்சோன்றிருக்கு. இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி மூடி போட்டு இப்போ மீடியம் ஹீட்டுக்கு நான் மாற்றி இருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் அவிய விடுவோம். ஸோ இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு இது 10 நிமிஷம் ஆயிட்டுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் 1 டீஸ்பூன் இறைச்சிக்கு போடுற வாசத்தூள் இருக்குது. ஏற்கனவே இந்த ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேலே போகிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 1 டீஸ்பூன் இந்த வாசத்தூள் போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த வாசத்தூள் போட்ட பிறகு திருப்பி மூடி போட்டு 2 நிமிஷம் வந்து இதை அவிய விடுவோம். போட்டு 2 நிமிஷம் இதை அவிய விடுவோம். இப்போ இது 2 நிமிஷம் ஆயிட்டு இப்போ இதை திறந்துட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் அரைவாசி லைம் இருக்குது, தேசிக்காய் புளி. இதை அரைவாசியையும் புளிஞ்சு விடுங்கோ. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஊர்கோழி செய்து முடிஞ்சுது. இதுதான் இந்த நாட்டுக்கோழி இறைச்சி நாங்கள் வைக்கிற முறை. ஸோ இதெல்லாம் செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்டுக்கோழி இறைச்சிலாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. ரிக்வெஸ்ட் பண்ணீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.